வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எஸ்கே பைக் கோர்ஸில் தூத்துக்குடிலேருந்து சுந்தர் பேசுகிறேன். இப்போ நம்ம இப்போ என்ன வண்டி பற்றி பார்க்க போகிறோன்னா, ஹோண்டா CD110 வந்து நான் ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த ஆல்ட்ரேஷனை பற்றி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நார்மலாக அந்த வண்டியில் வந்து காம்பி பிரேக் வரும். பேக் பெடலில் இருந்து இது வந்து இந்த பாயிண்ட்லேருந்து உங்களுக்கு இந்த ராடு மூலமாக பேக் கேமில் வந்து ஜாயிண்ட் ஆகிருக்கும். இந்த இடத்துலேருந்து ஒரு கேபிள் மூலமாக ஃப்ரண்ட் பிரேக்கை வந்து லிங்க் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம இதை என்ன பண்ணியிருக்கோம்னா, இதை நம்ம கட் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம ஆல்ட்ரு பண்ணியிருக்கோம். என்ன பண்ணியிருக்கோம்னா, இப்போ இதை கட் பண்ணி மட்டும் விட்டோம்னா பிரேக் வந்து வேலை செய்யலை. இப்போ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இதில் ஒரு ட்ரில் போட்டு ஒரு ஓட்டையை போட்டு அதே பெடலை இங்கே இருக்கிற பெடலை இங்கே நான் மாற்றி போட்டிருக்கேன். இங்கே மாற்றி போட்டுட்டு ஒரு 10 நம்பர் போல்டு ப்ளஸ் ஒரு செக் நெட்டை போட்டு நம்ம லாக் பண்ணி வச்சுருக்கேன். லாக் பண்ணிவிட்டு இப்போ பிரேக்கை செக் பண்ணி பார்த்தேன். பிரேக் வந்து கரெக்டாக நம்ம நார்மல் பிரேக் மாதிரி நல்லா எஃபெக்டிவாக இருக்குது. நான் டபுள்ஸை வச்சும் செக் பண்ணி பார்த்துட்டேன். பிரேக்கிங்கில் வண்டி வந்து ஓடலை, நல்லா ஃப்ரீயாக தான் வீல் இருக்குது. சில வண்டி என்ன ஆகுனா, நம்ம இப்படி ஆல்ட்ரு பண்ணும்போது பிரேக்லேயே ஓட ஆரம்பிச்சிடும் லோடு வச்ச உடனே. இப்போ இந்த வண்டி பார்த்திங்கன்னா லோடு வச்ச பிறவும் டபுள்ஸ் உட்கார்ந்த பிறவும் பிரேக்கில் ஓடாமல் நல்லா ஃப்ரீயாக தான் வீல் ஓடுது. இப்போ அதனால் நம்ம இந்த ஆல்ட்ரேஷன் பண்ணோன்னா பிரேக் வந்து நார்மலாக பழைய மாதிரி நல்ல க்ரிப்பாக நிற்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.